நிறைய பேர் உங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்களா? அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி இந்த வீடியோல முழுசா நம்ம கேட்போம். ஃப்ரீஸ் அண்ட் ரிலாக்ஸ்னு சொல்லி ஒரு கேம் இருக்கு. அந்த கேம் என்னன்னா, எப்பெல்லாம் ஃப்ரீஸ்னு சொல்லி சொல்றாங்களோ நீங்கள் இருக்கிற பொசிஷன்ல அப்படியே நின்னுடணும். ஃப்ரீஸ் உறைந்த மாதிரி நிக்கணும். எப்போ ரிலாக்ஸ்னு சொல்றாங்களோ அப்போ நீங்க நார்மலா மாறலாம். அதே போலதான் உங்களை குறித்து தவறான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும்போது நீங்க என்ன பண்ணா அப்படியே அதை ஃப்ரீஸ் ஆயிட்டு அந்த காரியங்கள் உங்கள் காதுல விழாதபடி நீங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கணும். ஃப்ரீஸ் ஆயிட்டு எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கும்போது பாருங்க, கர்த்தர் உங்களை ஏற்ற நேரத்தில் உங்களை முழுமையாய் விடுதலை செய்வார். ஆமென். எனக்கு வேதாகமத்தில் பிடித்த ஒரு வசனம் என்னன்னா, be still and know that I am the Lord. நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்க இடத்துல அமைதியா இருங்க, காத்திருங்க, கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து காத்திருங்க. அவர் நிச்சயமாய் மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்துவார். இதே மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு டெய்லி இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இப்ப பார்க்குற நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.